பெரம்பலூர் கிட்ட பாருங்கள், நாங்கள் இப்போ தான் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போனோம் அந்த ரூட்டில். அப்போ கார் ஆக்சிடெண்ட் ஆகி நின்றுச்சு. அப்படியே பாருங்கள், காருக்கு பின்னாடி வந்து இப்போ பாருங்கள் பஸ்ஸு அடுத்தது. இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி இன்னொரு பஸ்காரன். இது பாருங்கள், இந்த லாரிக்காரன் அடித்து காரை சென்டர் மீடியனில் தூக்கி வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த கார் எடுத்துட்டாங்க. இந்த சைடில் நிற்கிது காரு. ஸோ இப்போ தான் ஒரு 5 மினிட்ஸுக்கு முன்னாடி நாங்கள் கிராஸ் பண்ணோம். நைட்டில் வண்டி ஓட்டும்போது ரொம்ப பார்த்து ஓட்டுங்க, பாதுகாப்பாக ஓட்டுங்க. பயணத்தில் தூக்கத்தில் வந்து வண்டி பெரும்பாலும் விபத்தாகுது. பெரம்பலூர் ரோயர் காலேஜ் கிட்ட இது சரியா. நைட்டு கரெக்டாக 2:30 மணி 2:45 சரியா. நாங்கள் போயிட்டு ரிட்டன் திரும்பி, அதாவது சிஎன்ஜிக்காக வந்தது. சிஎன்ஜி போட்டு யூடர்ன் போடுறதுக்கு திருப்பி வந்தால் வர்றதுக்குள்ளால் அடுத்த 10 நிமிஷத்தில் திருப்பி 2 பஸ்ஸு பின்னாடி விட்டுருக்காங்க அதே இடத்துல. புரியுங்களா? ஸோ எவ்வளோ கவனக்குறைவாக அந்த டிரைவருக்கு வந்திருப்பாங்கன்னு பாருங்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏற்கனவே விபத்து நடந்திருக்குது. அங்கே நிறைய மக்கள் நிற்கிறாங்க, வண்டிங்க வந்து நிறைய நிற்கிது, போலீஸ் வண்டி நிற்கிது. இதெல்லாம் இருந்தும் கூட இந்த ஆம்னி பஸ்ஸுக்காரங்க கவனக்குறைவாக திருப்பி அடித்த இடத்துலேயே போய் அடிச்சிருக்கிறாங்க. அப்போது பயணத்தில் வந்து எவ்வளோ கவனக்குறைவாக இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். புரியுதா? ஸோ பயணம் அப்படின்றது, நம்ம நைட்டு வந்து பயணத்தில் போகிறோம். சின்ன இழப்பு ஏற்பட்டாலும் அது வந்து நமக்கு பெரிய இழப்பாக மாறிடும். குடும்பத்து வரைக்கும் பாதிக்கும் அது. அந்த வண்டிகளில் எத்தனை ஃபேமிலி இருந்திருப்பாங்க, எத்தனை குழந்தைங்க இருந்திருக்கும். எவ்வளோ கவனக்குறைவாக வண்டி ஓட்டுறாங்க பாருங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு. நம்ம எப்போவுமே விபத்துக்கான அந்த பதிவு தொடர்ந்து போடுவோம் சரியா. நிறைய நம்ம வந்து பதிஞ்சிருக்கிறோம். ஸோ இவங்க எவ்வளோ கவனக்குறைவாக இருக்கிறது. நீங்கள்லாம் வந்து வாகன ஓட்டிகள் தயவுசெய்து ரொம்ப பாதுகாப்பாக போங்க, ரொம்ப பாதுகாப்பாக பயணம் செய்யுங்க சரிங்களா. ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் லாங் பிரயாணம் தான். குற்றாலம் நோக்கி நம்ம கம்பெனி ஒர்க்கு சம்மந்தமாக கிளம்புறேன். எதுக்காக இந்த நேரத்துக்கு கிளம்புறேன் அப்படின்னா, நம்ம வந்து பெரம்பலூர் மாவட்டம் தான், லெப்பக்குடிக்காட்டிலேருந்து கிளம்புறேன். எதுக்காக இவ்வளோ நேரத்தில் கிளம்புறேன்னா, நல்ல ரிலாக்ஸாக, ஏன்னா பகல் ஃபுல்லாக வண்டி ஓட்டியிருக்கிறேன், ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த நேரத்தில் நல்ல ரிலாக்ஸாக வீட்டில் ஒரு 2-3 மணி நேரம் தூங்கிட்டு, நான் அந்த மிட் நைட்டில் தூக்கம் வரும் இல்லையா, அந்த நேரத்தில் வந்து நான் வண்டியை எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா கொஞ்சம் தூங்கிட்டு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் விடிய காலம் ஓட்டலாம். பெரும்பாலும் விபத்து நடக்கிறது இந்த விடிய காலம் 2 மணி டு ஒரு 5 மணி வரைக்கும் தான். இந்த டயத்தில் தான் அதிகமான விபத்து நடக்குது. ஸோ அப்போ நண்பர்கள் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வந்து நம்ம வண்டி ஓட்டுறது போதாது, அதில் வந்து நம்மளுடைய பாதுகாப்பு, எதிரில் போகக்கூடியவங்க, நமக்கு முன்னாடி போகக்கூடியவங்க, அதே மாதிரி அவங்களுடைய குடும்பம், நம்ம குடும்பம்னு இப்படி எல்லாத்தையும் யோசித்து வாகனத்தை இயக்குனா தான் அது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் சரிங்களா. ஸோ பாதுகாப்பான பயணத்தை அமைச்சிக்குவோம், பல உயிர்களை பாதுகாப்போம் என்று சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி.